தற்கொலை செய்து கொள்வதற்கு ஜனாசா தொழுகை இருக்கா? அது ஒரு கேள்வி. இன்னொன்று, பெண்கள் மையத்தை ஆண்கள் பார்க்கலாமா? பிறர் முதலாக அவங்க கேட்டது, தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை உண்டா? உண்டு. காரணம், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். பாவம் செஞ்சவராக இருந்தாலும் இஸ்லாமியர் அப்படிங்கிற பேர்ல தான் அவர் இருந்துகிட்டு இருக்கிறார். யாருக்கு ஜனாசா தொழுகை இல்லை? இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர், முஸ்லிமாவே இல்லை, அவருக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. இப்போ இவர் மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறாங்கிறத பல ஹதீஸின் அடிப்படையில் நாமும் புரிகிறோம் தான். ஆனாலும் ஜனாசா தொழுகை உண்டு. ஆனா இப்படி ஒரு கருத்து வேறுபாடு ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மையத்தை போது தொழுகைக்கு போறாங்க. அப்ப தற்கொலை செய்து கொண்டவர் அவருங்கிற செய்தி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ ஃபலம் யுஸல்லி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா தொழுவதிலிருந்து விலகி கொண்டார்கள், அவர் தொழுவல. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டான் இப்ப தற்கொலை செஞ்சவருக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில அதனால தொழுகை கிடையாதுன்னு சில பேர் தவறா விளங்கிட்டாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸ்ல தொழுகையை நடக்கலன்னு கிடையாது, சஹாபா பெருமக்களும் தொழுவலன்னு கிடையாது. சஹாபா பெருமக்களே நீங்கள் தொழுவைக்க கூடாதுன்னு நாம் ஸல்லல்லாஹு சொல்லல. இந்த பாவம் பொல்லாததுங்கிறத இந்த சமூகத்திற்கு விளக்குவதற்காக அந்த தொழுகையிலிருந்து தாங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. சஹாபா பெருமக்கள் தொழுகை நடத்துறாங்க. இந்த ஹதீஸுடைய விரிவுரை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாம விலகிட்டாங்க, சஹாபா பெருமக்கள்லாம் தொழுகை நடத்துறாங்க. இந்த ஹதீஸ் நசாயின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, நான் தான் தொழ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நசாயில இருக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒதுங்கினது இது பொல்லாத பாவங்கிறத இந்த உம்மத்தினருக்கு விளக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும்ங்கிறதுனால தான், எச்சரிக்கை விடுக்கணுங்கிறதுனால தான். மற்றபடி தொழுகை இல்லைண்டா அவங்க தொழாத மாதிரி சஹாபா பெருமக்களையும் நீங்களும் தொழாதீங்க சொல்லியிருக்கணும். ஆனா சஹாபா பெருமக்கள் தொழில் நடத்துறாங்களே, இல்ல என்ன புரியுது? தற்கொலை செய்தவருக்கு தொழில் உண்டு, ஆனால்தான் சஹாபா பெருமக்கள் தொழில் நடத்திருக்கான்னு தெரியுது. இன்னொன்னு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுங்கிறாங்க. தற்கொலை பண்ணால அவரும் நம்மில் ஒருவர் தான். அவர் இஸ்லாத்தை வெளியேறுவல்ல, ஆனா ஒரு பெரிய பாவத்தை செய்தவர். அதுல இதுவரை கருத்து இடமல்ல. ஒரு எப்படி மற்ற பாவங்கள் இருக்குது, எத்தனை பாவர்கள் கொலை செஞ்சவர் இருக்கிறாரு, மது குடிக்கிறவர் இருக்கிறாரு, விபச்சாரம் பண்றவர் இருக்கிறாரு, மிகப்பெரிய குற்றம் தான். அவர் இறந்துட்டாலும் ஜனாசா நடத்தான் ஆகிறோம். அந்த மாதிரி இந்த பாவத்தை செஞ்சவருக்கும் செஞ்சுதான் அவனுக்கு காரணம், அவர் முஸ்லிமாக இருக்கிறார், சஹாபா பெருமக்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனாலதான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிறது அப்படிங்கிறது இதுல மட்டுமல்ல. இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் நடத்தலையில அதனால தொழில் கிடையாது அப்படின்னு சொன்னா இதுக்கு மட்டும் அந்த சட்டம் வராது. பல விஷயத்துக்கு வந்துடும், கடனுக்கு வந்துடும். ஒரு மையத்து வருது, கடன் இருக்குதான்னு கேட்கறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க சஹாபா பெருமக்கள். அப்படின்னா நான் தொழில் நடத்த மாட்டேன்ட்டாங்க. இப்ப அபூ கத்தாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த கடன் அடைக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்றேன்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலை நடத்தினாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டாங்கிறதுனால யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவர் இறந்து விட்டால் ஜனாசா தொழுகை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரணங்களே அப்படி விளக்குவாங்க. ஜனாசா தொழுகை இல்லைன்னு சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒதுங்கினாங்க. இப்படி வேறு சில விஷயங்களும் ஒதுங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா மார்க்கத்திலே இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களையே தடுத்திருப்பார்கள். ஆனால் தொழுகை நடந்தது அந்த தற்கொலை செய்தவருக்கும். அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சு கொள்றோம், தொழுகை உண்டு. யாருக்கு தொழுகை இல்லை? இஸ்லாத்தை வெளியேறுவதற்கு. யார் இஸ்லாத்தை வெளியேறுவாங்க? ஈமான் இல்லாதவங்க தான். பெரும்பாவம் செஞ்சு விட்டாலும் இஸ்லாத்துக்கு வெளியேற மாட்டாங்க. அது ஹவாரிஜுடைய கொள்கை. ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க. சஹாபா பெருமக்கள் காலத்திலேயே அந்த கூட்டம் வந்துருச்சு. அவங்க கொள்கை என்ன தெரியுமில்ல, ஒருத்தன் பாவம் செஞ்சா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் அப்படின்னு கொள்கை. அந்த ஹவாரிஜுடைய கொள்கை யாருக்கும் வேணாம். தற்கொலை செய்திருந்தாலும் கூட சில பேர் சொல்றாங்க, இவன் அல்லாஹ்வோட அதிகாரத்தை தான் எடுத்துக்கிட்டான்ல. ஒரு ஆள் மூத்தாக்குறது அல்லாஹ், இவன் தற்கொலை பண்ணான்னு சொன்னா அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தை இவன் எடுத்துக்கிட்டான், அதனால இவன் இஸ்லாத்துல கிடையாது அப்படி விளக்கம் இல்லாம சில பேர் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அடுத்த ஆளை ஒருத்தன் போய் கொலை செஞ்சான்னு வச்சுக்கிறேங்க, அவனுக்கு ஜனாசா தொழுகை உண்டா? இந்த தற்கொலை செஞ்சா ஜனாசா இல்லைங்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சரி, தன்னை கொள்ளல, தன்னைத்தானே கொண்டு கொள்ளல, இன்னொரு ஆள் போய் கொலை பண்ணான், ஒரு கொலையாளி, அவனுக்கு ஜனாசா தொழுகை உண்டா? அவனுக்கு இருக்குது. இப்ப அப்போ அல்லாஹ் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான், அவனுக்கு மூத்த கொடுக்கறது யாரு? அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், இவன் போய் கொடுத்தான்.
அதனால இதுவெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லை, இதுவெல்லாம் சும்மா தத்துவம் பேசுற மாதிரி. தனது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டு தற்கொலை பண்ணாண்டா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டு இன்னொரு கொலை பண்ணாப்பா, அவனுக்கு இல்ல வரனே. ஆனா இப்ப இதுல அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கொடூர குற்றம் சமூகத்திற்கு தெளிவுபடுத்தத்தான் விளங்கினாங்க. சஹாபா பெருமக்கள் தொழில் நடத்தினாங்க. முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான்ல தான் அந்த மையத்தை அடக்கம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில தற்கொலை பண்ணவருக்கும் ஜனாசா தொழுகை உண்டு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். இன்னொன்று கேட்டாங்க, அந்த மையத்தை ஆண் மையத்தை பெண் பார்க்கலாமா, பெண் மையத்தை ஆண் பார்க்கலாமா கேட்டாங்க. இதுங்க உலகத்துல நம்ம உயிர் வாழும் பொழுது இருக்கக்கூடிய சட்டம் தான் இறந்து போனதுக்கு பின்னாலே. நம்ம உயிர் வாழும் போது யாரு பார்க்கலாம்? மகரமானவங்களை பார்க்கலாம். மகரம்டா என்ன? இப்ப நமக்கு தெரியும், திருமணம் செய்து கொள்வதற்கு விலக்கப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவர்கள். தந்தை மகள் அப்படி வச்சுக்கலாம், சகோதரன் சகோதரி அப்படி வச்சுக்கலாம். அதே போல ஒரு பெண்ணுடைய பெரியவாப்பா சின்னவாப்பா, ஒரு பெண்ணுடைய தாய் மாமா, இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது பார்த்து கொள்ளலாம். அதனால இறந்து போன பிறகு இவங்களை யாராவது பார்த்து கொள்ளலாம். உலகத்தில் சட்டம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மகரம் அல்லாத அஜ்னபின்னு சொல்லுவாங்க, அந்நிய ஆண்கள். அந்நிய ஆண்கள் சொன்னா உறவே இல்லாத ஆண்கள் வளரக்கூடாது. சில பேர் அப்படிதான் அந்நிய ஆண்கள் உடனே குடும்பத்திலே இல்லாத உறவே அல்லாத ஆண்கள் வளர்க்குறாங்க. அதான் அல்ல அந்நிய ஆண்கள் இருக்குது. யாரை திருமணம் செய்து கொள்ள மார்க்கம் அனுமதிக்கிறதோ அவர் அந்நிய ஆண்கள். மாமா மோவன் மச்சானா சொந்தக்காரர் தான் அந்நியான் தான் இவரு. ஏன் திருமணம் செய்து கொள்ளலாம்ல? அதனால அந்நியான் லிஸ்ட்டுக்கு வந்துடுவாரு. அதனால யாரு திருமணம் செய்து கொள்வதற்கு கூடுமோ அவங்க எல்லாம் அந்நியான்கள். அவர்களை தேவையில்லாம பார்க்க கூடாது. தேவைக்கு பார்க்கலாம், அது ஒரு விஷயம். கொடுக்கல் வாங்கல், முக்கிய மருத்துவ விஷயங்கள், இந்த மாதிரி தேவைக்கு பார்க்கலாம். சாட்சி சொல்றது மற்ற தேவையெல்லாம் பார்க்க கூடாது, ஹராம். இந்த சட்டம் மறுத்து பிற வரும். அதனால மையத்துக்குன்னு ஒரு தனி சட்டத்தை பார்க்க வேணாம். உலகத்துல வாழும் பொழுது எந்த பெண்ணை ஒரு ஆண் பார்க்கலாமோ அந்த பெண் இறந்து விட்டால் மையத்தான் பார்க்கலாம். உலகத்திலே வாழும் பொழுது ஒரு ஆண் எந்த பெண்ணை பார்க்க கூடாதோ அந்த பெண் இறந்து விட்டால் இந்த ஆண் பார்க்க கூடாது. அப்படி புரிஞ்சுக்கணும்.